ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சக்தி அம்மா. எல்லாம் இருந்தாலும் பரம ஏழை அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஆன்மீக கதை. சரியா? ஒரு நாட்டு மண்ணை இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கோசரம் கிளம்புறான். அப்போ அந்த வழியில் காட்டில் ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அந்த முனிவர் கடும் குளிரில் உட்காந்துருக்காருன்னு அவனுடைய ஷால்வை எடுத்து அந்த முனிவருக்கு போர்த்தி விட்றான். கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்த முனிவர் கண்ணை திறந்து, ஏப்பா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அடுத்த நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன், அதனால் நின்றுட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சால்வையை எதுக்கு எனக்கு போற்றி விட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் குளிர் நிற்கிறீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு போற்றி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பெரிய பணக்காரன், எனக்கு இருக்கிற பாரமே போதும், இந்த பாரத்தையும் நான் சுமக்க விரும்பலை அப்படின்னும் போது, என்னங்க ஐயா சொல்கிறீங்க, நீங்களே ஒரு முனிவர், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா எல்லாம் இருந்தும் நீ ஏழை, ஏன்னா அடுத்த நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறேன்னு சொல்கிற பற்றியா, அதனால் நீ ஏழை, நான் பணக்காரன், அதனால் எனக்கு இருக்கிறதே போதும், உனக்கு தான் பத்தலை, நீ அடுத்த நாட்டு மேலே போர் தொடுத்து அந்த நாட்டையும் ஆட்சி செய்யணுன்ட்டு கிளம்பிட்ட, இந்த சால்வையை நீயே எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லும்போது அந்த ராஜாவுக்கு சாட்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழாமல் இன்னும் அதிகமாக ஆசைப்படுறோமே அப்படின்னுட்டு அந்த நாட்டு மேலே போர் தொடுக்க போகிற முடிவையே கேன்சல் பண்ணிவிட்டு அவர் துறவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் நாட்டுக்கே திரும்பி போயிட்டார். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். சரியா? மேலும் மேலும் ஆசைப்பட்டோம்னா பரம ஏழை தான் இப்படி அலையுவான், அப்படின்னு பணக்காரன் கூட இப்படி அலைய மாட்டான்றது இந்த கருத்து. சரிங்களா? ஓம் சக்தி, அங்கார சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.